ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் டிவிஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஷார்ட் டிவிஷன்னா என்னென்னா, ஒரு நம்பர் மேலே இருக்கிற நம்பரை கீழே கொடுத்துருக்கிற நம்பரால் டிவைட் பண்ணணும். இதை எப்படி நார்மல் நம்ம டிவிஷன் எப்படி பண்ணுவோம்? கீழே இருக்கிற நம்பரை இங்கே போட்டுட்டு மேலே இருக்கிற நம்பரை இந்த நம்பரால் இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். லைக்வைஸ் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கேன்சலேஷன் மெத்தடில், இது என்ன மெத்தட்? கேன்சலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு கொடுத்துருக்கிற நம்பரை ஷார்ட் டிவிஷன் மெத்தடில் பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன கொஷின் நான் சொல்லியிருக்கேன்? 426 டிவைடட் பை 2. இதுக்கு நம்மளுக்கு எந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும்? செகண்ட் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். இப்போது செகண்ட் டேபிளில் 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. லைக்வைஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து கீழே எந்த நம்பர் இருக்குது? 2 இருக்குது. 2ஆல் இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். ஸோ 2ங்கிறது செகண்ட் டேபிளில் எவ்வளோ டைம்ஸ் 2வை எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கிறது? 1 டைம் மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். சேம் இதில் வந்து மேலே வந்து நிறையா டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் நம்பர். ஸோ ஒரு டிஜிட்டாக தான் நம்ம போகணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் தான் எடுத்துக்கணும். மல்டிப்ளிகேஷனில் போட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்லேருந்து வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை போட்டு போவீங்க. பட் கேன்சலேஷன் மெத்தடில் வந்து டிவிஷனில் ஃபஸ்ட்டில் இருந்தது நம்ம கேன்சல் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 4. சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கலாம். 4 இருக்குது. செகண்ட் டேபிளில் 4 வருதா? 2வை எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கி? 2 டைம்ஸ். ஸோ 2 டைம்ஸ். இங்கே எத்தனை டைம் நம்ம பண்ணுனா நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைக்குதோ, இந்த எவ்வளோ டைம்ஸோ அதை தான் நம்ம போட்டுக்கணும். இங்கே வந்து 2, இங்கே வந்து 1 டைமாக 1 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. செகண்ட் டேபிளில் 2வை வந்து எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும்னு தெரியும்? 1 டைம் தான். ஸோ இதை 2 1s are 2. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குது. செகண்ட் டேபிளில் 2வை எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? 3 டைம்ஸ் பண்ணால் வருமா? ஸோ 2 3s are 6 are 2, 3 ஈக்குவல் டு எவ்வளோ ஆன்சர்? 2 1 3. திஸ் இஸ் த ஆன்சர். இதே நார்மல் நம்ம மெத்தடில் பண்ண எப்படி வரும்? 426 2ஆல் பண்ணால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் நம்பர் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோ பார்த்துக்குங்க, ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் நம்பர் வந்து 2வை விட பெரிய நம்பராக இருக்குது. ஸோ சிங்கிள் டிஜிட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஹவு மெனி டைம்ஸ்? 4. செகண்ட் டேபிளில் 4 எப்போ வரும்? 2 2s are 4. இது எவ்வளோ டைம்ஸோ அதான் மேலே போட்டுக்கணும். 2 into 2 4 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் டிவிஷன் என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 4 minus 4 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கீழே இந்த நம்பரை நெக்ஸ்ட் கீழே கொண்டு வரலாம். சரி, 2ங்கிறது ஈக்குவல் நம்பர் தான், அதனால் அது டிவைட் ஆகும். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ டைம்ஸ் 2 வரும். செகண்ட் டேபிளில் 2வை 1 டைம் போட்டால் 2 வரும். ஸோ 2 into 1 ஈக்குவல் டு 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு? மைனஸ் பண்ணிட்டா 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நம்பரை கீழே கொண்டு வரலாம். 6ஐ கொண்டு வந்துட்டா ஹவு மெனி டைம்ஸ்? 2 into 3 6ஆ? ஸோ எவ்வளோ டைம்ஸோ அதை தான் நம்ம மேலே போடணும். 3. 2 into 3 2 3s are 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சப்ராக்ஷன். இப்படி 0 வர வரைக்கும் வந்துக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் ரிமைண்டர், திஸ் இஸ் குவேஷன்ட். நம்மளுக்கு ஆன்சர் இந்த மெத்தடில் போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வருது, இந்த மெத்தடு போட்டாலும் ஆன்சர் வருது. நீங்கள் பெரிய கிளாஸ் போக போக இந்த மெத்தடு நிறைய யூஸ் ஆகும். இந்த மெத்தட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பெரிய பெரிய சம்ஸ், எந்த பேசிக்காக இந்த மெத்தட் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எல்லா சம்ஸும் டக்குன்னு டைம் சேவ் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். இது தெரிலைனா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி போகிறக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா டக்குன்னு மைண்ட்லேயே போட்டுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எழுதிக்கலாம். 8 25 4 டிவைடட் பை 2ஆலே பண்ணி பார்க்கலாம். சரி, 2ஆல் நான் சொல்லியிருக்கேன்னா 2ஆலனா எவ்வளோ டைம்ஸ் 2 வரும்? செகண்ட் டேபிளில் 1 டைம் போட்டால் தான் 2 வரும். இங்கே 8 செகண்ட் டேபிளில் வருது. எவ்வளோ டைம்ஸ்? 2 into எவ்வளோ டைம்ஸ் ஈக்குவல் டு 8. 2 4s are 8ஆ? ஒரு நம்பராக அதுவும் இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து தான் நம்ம போகணும். 2 4s are 8. நெக்ஸ்ட்டு 2 இருக்கா? ஸோ எவ்வளோ டைம்ஸ்? 2 1s are 2ஆ? ஸோ 1. எவ்வளோ டைம்ஸோ அதுதான் இங்கே போடணும். டைம்ஸ் என்ன? ரெண்டாவது இருக்கிற நம்பர் 1 2 3 4 இருக்கா? அது மாதிரி. நெக்ஸ்ட்டு 5 வந்து செகண்ட் டேபிளில் வருதா பார்க்குறேங்க. நோ, எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். 2 5s are 10, 2 6s are 12, அது மாதிரி போகும்.
ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க 5 செகண்ட் டேபிளில் வராது, இருந்தாலும் நம்ம பண்ணலாம். எப்படின்னா 5 வந்து எந்த 2 நம்பருக்கு இடையில வரும்? பிட்வீன் 4 அண்ட் 6. ஸோ எந்த நம்பருக்கு 2 இடையில வருதோ அதோட முன்னாடி நம்பர் போடணும். முன்னாடி இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பர் 6 போடக்கூடாது. இது 2க்கு இடையில லையாக இருந்தாலும் இதோட சின்ன நம்பர் தான் போடணும் 4. ஸோ டைரெக்டாக நம்மளுக்கு 5 வராதனால 4 போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு 5 இருக்குது, பட் செகண்ட் டேபிளில் 4 இருக்கிறனால 4 போட்டுட்டோம். ஸோ 2 மைனஸ் பண்ண என்ன வரும்? 1 கிடைக்குது. மைனஸ் பண்ணால் 1. ஸோ எவ்வளோ ரிமைனிங் இருக்குது? 1 இருக்கும். அந்த 1 வந்து நம்ம இந்த 4க்கு முன்னாடி சேர்த்திக்கலாம், 14 மாற்றிக்கலாம். எந்த ரிமைண்டர் வந்தாலும் இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் முன்னாடி நம்ம ஆட் பண்ணி 14 சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 14 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதில் 5ல் இருக்க இங்கே 4 தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ரிமைனிங் 1 இது கூட சேர்த்திட்டோம்னா 14 ஆயிடும். ஸோ 14ங்கிறது வந்து செகண்ட் டேபிளில் வருமா? வரும். எப்போ? 2 7s are 14. 2 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 14 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இது அடிச்சுட்டு என்ன போடலாம்? இது 4 இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு கூட சேர்ந்து 14 சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ 2 7s are 14. இதுக்கப்புறம் டிஜிட் இருக்கா? இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். 8254 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4147. இதவே இந்த மெத்தடில் நீங்கள் போட்டாலும் சேம் மேலே இருக்க குவேஷன்ட் வந்து இதுதான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டேபிள் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இதே டிவிஷனை நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சொல்லித்தந்தால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படின்னா 3 6 2 7 3. இதவே நம்ம ஷார்ட்டாக இப்படி பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சிங்கிள் டிஜிட் பார்க்கணும். இது 2 ஈக்குவல் தான். ஸோ என்ன பண்ணலாம்? தேர்ட் டேபிளில் வரனால 3 × 1 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 3 1 டைம் தான். ஸோ 3 1s are 3. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் 3 - 3 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் டிஜிட்டை கீழே கொண்டு வரலாம். 6 கீழே கொண்டு வந்துடலாம். 6 வருமா தேர்ட் டேபிளில்? எஸ். 3 × 2s are 6. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்? மைனஸ் 6 - 6 0. நெக்ஸ்ட்டு வந்து 2 கீழே கொண்டு வரலாம். ஓகே, 2ங்கிறது வந்து 3 விட ஸ்மாலர் நம்பர். ஸோ டிவைட் ஆகாதனால நம்ம கண்டிப்பாக அடுத்த டிஜிட்டு கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். அப்படி கொண்டு வரணும்னா நாங்கள் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன்னா டபுள் டிஜிட் எடுக்கணும்னா நம்ம 0 ஆட் பண்ணிட்டு தான் டபுள் டிஜிட் எடுக்கணும். ஸோ அதே சேம் தான் 27 எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் டேபிளில் 27 வருமா? எஸ். எவ்வளோ டைம்ஸ்? 2 3 × 9 27. 27 - 27 மைனஸ் தான் அடுத்த ஸ்டெப்பு 0. இப்போ வந்து சேம் ஆன்சர் வந்துடுச்சா? இதுதான் நம்ம ஷார்ட் டிவிஷனுக்கும் நார்மல் டிவிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே, ஹோம்ஒர்க் சம்ஸ் தரேன், போட்டு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபோர்த் டேபிள் வச்சு தரேன். 48 × 64 / 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் வச்சு தரேன். 54 63 96. ஓகேவா? 2 டிஜிட் வச்சு எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்க்கலாம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நான் என்னோடய டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் சொல்லுவேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.